மதிய வணக்கம் உறவுகளே. என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா? மணத்தக்காளி கீரை விதை. இதை தான் புளி குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கேன். பிஞ்சு விதை. சரி, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை தழை, தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, குழம்புத்தூள், வீட்டு குழம்புத்தூள் தான். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை வணக்கி நான் அரைச்சிக்கிறேன். தேங்காய் போடலை, நான் தேங்காய் போடாமல் தான் செய்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் போட்டு செய்யுங்க, சரிங்களா? புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், சரிங்களா? அப்புறம் இன்னொன்று காளான். இது சும்மா எண்ணெய், வெங்காயம், வரமிளகா போட்டு தாளித்து வணக்க போகிறேன். இப்போ மணத்தக்காளி கீரை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானலை வச்சிட்டேன். ஒரு குக்கரில் சோறும் வச்சிட்டேன். இன்றைக்கி வடிக்கலை, டைம் ஆச்சு, மாதிரி டயர்டாக இருக்குது, அதனால் அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்திக்கலாம் வணக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி தாளிக்கணும் புளிக்குழம்புக்கெல்லாம். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். ரெண்டாவது கெட்டியாக வைக்கணும், தண்ணியாட்ட வைக்கக்கூடாது, கெட்டியாக வைக்கணும். நேற்று சிறுகீரை குழம்பு போட்டேன், யாரும் அதிகமாக வியூஸ் போகல. ஏன் பார்க்கலன்னு தெரில. லைவ் போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பேசுகிறோம். இதிலே ஊருக்கு போனவங்களோட நாங்கள் ஊருக்கு போனவங்க நல்லா பேசுவாங்க. எல்லாத்தையும் போட்டாச்சா? வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் அரைச்சிடலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா ஏற்கனவே குழம்பு தூளில் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு, அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கணும். இந்த ஸ்மெல்லுக்கு வச்சு வணக்கிட்டு காட்டினேன். வணக்கிட்டேன், அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம், சரிங்களா? அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்து வந்துட்டேன். புளி தண்ணியே கரைச்சி இதிலே ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். சளி விட மாட்டேங்குதுங்க, சளி விட மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. புளிக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, எதாக இருந்தாலும் கமெண்டில் 2 திட்டி விடுங்க, பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், எல்லாத்தையும் டைட்டாக மூடி வச்சுருவேன். கடுகு போடுறேன், பார்த்துக்கோங்க. கடுகு போட்டேன். கடுகு வெடிச்சதும் மணத்தக்காளி கீரையை போட்டு வணக்கிடலாம். கீரை இல்லை, இது அதோட விதை, செடியோட விதை. கடுகு வெடிச்சிருச்சு.
போட்டிருக்கேன். இதை வணக்கி எடுத்துக்கிறேன். வணக்கும்போது வெடிக்குது இந்த பழம், காய் வந்து வெடிக்குது. இப்போ அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் தாளிச்சு போட்டுக்கலாம். வணக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். வெடிக்குதெல்லாம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு வெங்காயம் எல்லாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கணும். போதும், தண்ணி சேர்க்க வேணாம், இதுலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். சரியா? உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் உப்பு நான் கொஞ்சம் சுருக்குனே சாப்பிடுவேன். நான் லோ ப்ரெஷர் எனக்கு வர, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்தியே சாப்பிடுவேன். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் மக்களே. குழம்பு வேகுது, ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். வெல்லம் சேர்த்துட்டேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். சரி மக்களே, வாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மணத்தக்காளி கீரையோட செடியில் இருக்க விதை, அதை வச்சு தான் நான் வந்து புளிக்குழம்பு வச்சுருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இப்போ நான் சாப்பிடுவேன். நீங்கள் வாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தேங்காய் போடலை, விதை கொஞ்சம் தான் இருக்குது. இது 4 பேர் சாப்பிட்லாம். சரிங்களா? அதனால் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரக்கா வெயிட்டிங், தீயை குறைச்சி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மக்களே, நான் சொல்ல மறந்துட்டேன். சரிங்களா? ஓகே மக்களே, எங்கள் மாதிரி புது சேனல் வச்சுருக்கவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா?